கௌரவமும் கண்ணியமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சிறப்பு பலாபலம் நடக்க போதுங்க. அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. கோச்சாரத்தில் சுக்கிரன் சனி கிரகச்சேர்க்கை நடக்குதுங்க. அது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியோடு சேர்ந்து 6ல் நிற்கிறார். இது ஒரு யோகம். ரெண்டாவது, உங்கள் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார். வக்ர நிவர்த்தி அடையுது. வக்ரம் வரும்பொழுது எல்லாமே ஸ்லோ டவுன். இப்போ அது நிவர்த்தி அடையுது. இந்த 2 யோகத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஏன் ஸ்பீடு படுத்தணும் அப்படின்னா, கண்டகச்சனி வருவதற்கு முன்னாடி எல்லாமே ஒரு சில விஷயங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை பற்றி தான் பேச போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 2 மற்றும் 9க்குரிய சுக்கிர பகவான் உங்கள் 6ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் நட்பு கிரகத்தோடு இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் முதல்ல வேலை என்ற ஒரு விஷயத்தில் வளர்ச்சி உண்டு. குடும்பத்துக்கு பொருளாதார தன்னிறைவு அடைகிற காலகட்டம். இந்த நேரத்தில் தான் ரொம்ப நாளாக இருக்கிற பெண்டிங் வர வேண்டிய பணங்கள், எதிர்பார்த்த பணங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரு அவசர தேவைக்காக இருந்தது கன்னிராசிக்காரங்க. ரொம்ப நாளாக பணம் சம்மந்தப்பட்டதில் இழுபறியாக இருந்தது. இது ஒரு நிவர்த்தி அடைகிற காலகட்டம். அப்போ வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தீர்வுக்கு வருகிறது. இப்போ எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நிறைய மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன கசப்புகள் இருந்தது இல்லையா, அது சின்னதாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து சால்வ் ஆகும். அது பேச்சுவார்த்தை உண்டு, அதையும் சொல்லணும். ஆனால் 6ங்கிற கிரகத்தில் இருக்கிறனால பேச்சுவார்த்தை நடந்து அதன் மூலம் சுபமாக நடக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு வேலை மாதிரி இருப்பீங்க, இல்லை வேற ஒருத்தருக்கு வேலை கிடைக்க போகுது. ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக சுப பலன். குறிப்பாக இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த கேதுவோட தாக்கத்தை குறைக்கிறார். தலைமை பொறுப்பு வருகிற காலகட்டம். பொதுவாகவே இந்த குரு இந்த கன்னிராசிக்காரங்க தலை சம்மந்தப்பட்டது, கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தொந்தரவு, இந்த வயசானவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தலையில் அந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட மூளை நரம்புகள், ரத்த ஓட்டங்கள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அறிஞ்சது கன்னிராசி. ஒன்று இவங்களுக்கு, இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இது மாறி இது நடந்திருக்கு. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, அதை நான் க்யூர் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி. ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்கள் பாக்கியாதிபதி வந்து க்யூர் செய்கிற, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம். அப்போ நோய், கடன், வழக்கு சம்மந்தப்பட்டதில் பயம் இனி இல்லை. ஸ்பீடு படுத்திக்கணும். ரைட். உங்கள் ராசி அதிபதி புதன் பார்த்திங்கன்னா 4ஆம் வீடு. அப்போ 4ங்கிறது வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனம், இந்த இடத்துல பயணிக்கிறார். உங்களுக்கு சிந்தனையாக அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், சீக்கிரம் பண்ணணும், பராமரிப்பு பண்ணணும். ஆல்ரெடி வீடு இருக்குன்னா கூட கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், சுண்ணாம்பு அடிக்கலாமா, ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பழுது பார்க்கணும், இந்த காம்பவுண்டு செவரு, இதெல்லாம் எனக்கு புதன காம்பவுண்டு செவரு, இதே சிந்தனை வந்துட்டுருக்கும். அப்போ ஒரு சீர்திருத்தம் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. பொதுவாக 4-9 தொடர்பு இருந்தால் என்ன நடக்கும்னா, சொத்து விருத்தி ஆகுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு சொத்துலாம் இருந்தால் அது வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டு உங்களுக்கு உதவி செய்யுது. கவர்மெண்ட் இப்போ வீடே இல்லை, அவங்களுக்கு என்ன பலன்னா, ஒரு இடமோ ஏதோ ஒன்று ப்ராசஸ் மட்டும் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டு அப்ளை பண்ணால் கவர்மெண்ட்டிலிருந்து இடம், வீடு வாங்க உதவி கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் பயணிச்சிட்ருக்கு. இப்போ கவர்மெண்ட் வகையில் ஆதாயம் உண்டு, அனுகிரகம் உண்டு, அவங்ககிட்ட வந்து பண வகைகள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் கோட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ 9க்குரிய சுக்கிரன் 6ல் பயணிக்கிறார். இப்போ என்ன நடக்கும்னா, வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, வளர்ச்சி உண்டு, ப்ராஜெக்ட் நடக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் கவனிக்க வேண்டியது, 9ஆம் இடம் தந்தையை குறிக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. இப்போ தந்தைக்கு உடல் உபாதை வருகிற காலகட்டம். சார் எல்லாமே நல்லதாக சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு இருக்கிற கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை சொல்லணும். தந்தைக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது. இரத்த ஓட்டத்தை இல்லை சுகரம் தான் கொஞ்சம் அதிகரிக்க காலகட்டமாக இருக்குது. இதில் ஒன்றில் கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதோ உபாதைகள்னு சொன்னால் டக்குன்னு கவனிங்க, அதை மாற்றிட வேண்டாம். ரைட். நேராக பிஸ்னஸுக்கு போவோம். பிஸ்னஸ் என்ற வகையில் வளர்ச்சி அடைகிற காலகட்டம் சூப்பராக இருக்கும். ஏன்னா 10க்குரியவர் உங்கள் ராசி அதிபதி, அவரை 4லிருந்து அந்த வீட்டை பார்க்குறார். சிந்தனைகள் சேரும், கிளைண்ட்டுகள் புதுசாக வரப்போகிறாங்க. 7 ஆல்ரெடி ராகு பகவான் விருத்தி பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் சஞ்சலம் கொடுத்தால ராகு பகவான் விருத்தி பண்ணிகிட்ருக்கார். இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். எப்போ ப்ராசஸ் பண்ண வேண்டிய எல்லாமே இப்போ இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே, அது குறிப்பாக இந்த கிரகச்சேர்க்கையில் நடக்குது. இப்போ தொழிலில் வளர்ச்சி நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் என்ன ஒரே பண்ணால் அவசர முடிவுகள் மட்டும் கூடாது. ஏன் அப்படின்னா, நேரத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வெரிஃபை பண்ணாமல் சைன் பண்ணுறது,
பேமெண்ட்டு அந்த அட்வான்ஸ் வாங்காமல் கொடுக்குறது அதை மட்டும் பார்த்துக்கங்க. மற்றதில் வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு பொதுவாக இந்த கன்னிராசிக்கு இன்னும் யோகம்னா லாபம் உறுதியாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சந்திரன், அவர் உங்கள் ராசியில் பயணிக்கிறார். குருபகல் லாபம் உண்டு. அப்போ இந்த சில மாதங்களில் உங்களுக்கு என்னென்ன மனதில் நினைத்திருக்கிறீர்களோ அனைத்தும் வெற்றி பெறுகிற காலகட்டம். மூத்த சகோதரிகள் மூலம் ஆதாயம், குலதெய்வம் அனுகிரகம் உண்டு, நீர்நிலைகள் சென்று வர அமைப்பு உண்டு, அதன் மூலம் வளர்ச்சி. மனதில் நல்ல சிந்தனைகள் வருகிறார்கள். நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் ஆக போகுது. இந்த காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், இது மாதிரி தீர்த்தங்கள் வீடு ஃபுல்லும் தெளித்து விட்டு அதை வீடு விருத்தி பண்ணக்கூடிய அம்சம். இந்த இடத்த கால்நடை இல்லை நாய் வளர்ப்பு, இது மாதிரி நாய் வளர்க்கலாம், பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாம், கால்நடை வளர்க்கலாம், ஒரு சிந்தனை வருகிற காலகட்டம். இது அனைத்துமே சுபமாக இருக்கும். இப்போ கவனமாக இருக்க வேண்டியது தந்தை ஸ்தானம் சொல்லியிருக்கேன், அது ஓகே. இப்போ காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ராசி எண்கள் இருக்குது, அதை பற்றிலாம் பார்ப்போம். மாணவர்கள் பற்றி கேள்வி கேட்டீங்க, ஆல்ரெடி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றிலாம் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். மேக்ஸிமம் உள்ளே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் டீமும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. வேறு எதாவது இருந்தால் இதிலும் பார்ப்போம். குறிப்பாக இந்த கேள்விகள் என்ன பண்ணால், உங்கள் ராசிக்கு கெட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு விடிவு காலமே இல்லையா, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காலத்தில் ஜாதகம் அதோட அமைப்பில் அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து தனிப்பட்ட நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது. நிறைய பேர்த்துக்கு நல்ல பலன் நடந்திருக்கு கன்னிராசிக்காரங்க. ஒரு 100 பேர்த்தில் ஒரு 10 பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்க தான் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பார்த்து சீர் பண்ணிக்கங்க. நல்ல காலம் வேறு இருக்குது, கொஞ்சம் வேகப்படுத்தணும், அந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட். ரெண்டாவது வயதானவர்களுக்கு எப்பவுமே கேள்வி. இந்த வயதானவங்களுக்கு இந்த கால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க, இரத்த நரம்பு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க மருத்துவத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அது இப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்பு தெரியாது, ஒன்றும் கரெக்டாக இருக்கும். கண்டகச்சனியோ அது மாதிரிலாம் வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு. அதுக்கு இப்போவே போய்விட்டு வர்றது சிறப்பு. இப்போ ஓவராலாக இந்த வர ஒரு 2 மாதங்களில் நாங்கள் நல்லா இருக்கணும், ஹெல்த்தாக இருக்கணும், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் ஹாப்பியாக இருக்குது, என்ன கடவுளை கும்பிடலாம் அதை பற்றி பேசிடுவோம். பொதுவாக உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய இது தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. நீங்கள் குரு பகவானை தான் இப்போ பிடிச்சிக்கணும். இந்த 2 மாதத்துக்கு அவர் தான் சிறப்பாக இருக்கார். ரைட். அடுத்து விநாயகரில் ராஜ அலங்காரம் உள்ள விநாயகரில் ராஜ கணபதியாக இருக்கலாம், சிலை ரொம்ப பெருசாக இருக்கிறது, இல்லை உச்சி பிள்ளையாராக இருக்கலாம். ராஜ அலங்காரம் உள்ள விநாயகர் அல்லது வடக்கு பார்த்த விநாயகர், இவ்வளோதான் இந்த அம்சம். இந்த குரு பகவானும் விநாயகரும் தான் உங்களுக்கு மேல் நோக்கி பண்ண போகிறார். இப்போ ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள் அமோகமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, குறிப்பாக உங்களுக்கு 2ஆம் நம்பர். பொதுவாக நான் கன்னிராசிங்க எப்போ 2ஆம் நம்பர் பயன்படுத்த சொல்லுவேன். ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் அவங்களுக்கு 11ஆம் அதிபதி வரார் இந்த கண்ணிலிருந்து எண்ணும் பொழுது. ரைட். அப்போ 2, அப்புறம் குறிப்பாக 5, அது மட்டும் இல்லாமல் 6, இந்த எண்கள்லாம் பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சை சம்மந்தப்பட்ட நிறங்கள், பட்டு சம்மந்தப்பட்ட நிறங்கள், இதில் வெண்பட்டு மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் வெண்தாமரை, வெள்ளை தாமரை, இல்லை ஒரு தாமரை பூவை மட்டும் வாங்கி ஒரு விநாயகருக்கோ இல்லை குரு பகவானுக்கு சுண்டா தான் கொடுப்போம். ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறனால தான் சொல்கிறேன். ஒரு வெண்தாமரை மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள், விநாயகருக்கலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது பரிகார ரீதியாக எடுக்கிறது, தனிப்பட்ட கடவுள் வேறு. இது பண்ணால் வளர்ச்சி, வெற்றி, ஆரோக்கியம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.